தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சைடு பாலிடிக்ஸ், இன்னொரு சைடு சினிமா அப்படின்னு 2த்துலயுமே பார்த்தோம்னா நம்ம பிஸியா தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்போ நம்ம பார்க்க போறது ஜனநாயகன் திரைப்படத்தோட அப்டேட் பத்தி தான். இது வந்து மிக முக்கியமான அப்டேட். கடந்த ஒரு 2 வாரங்களாவே வந்து சோசியல் மீடியாஸ்ல அதிக அளவுல எல்லாராலும் வைரலாக்கப்பட்டிருக்கிற ஒரு அப்டேட்ன்னு தான் சொல்லணும். அதுவும் தளபதியோட அரசியல் காரணமா பார்த்தோம்னா, அத வச்சு தளபதி ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? இது கன்ஃபார்மா ஆமா அது உண்மதான் அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ். ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை பார்த்தோம்னா சன் டிவி தான் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அன்அஃபீஷியல் தான், அஃபீஷியல் கிடையாது. இதை வச்சு பார்த்தோம்னா வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க தளபதியோட கட்சி மேலே. ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தோம்னா வந்து இப்போ வரைக்கும் சன் டிவி பேச்சுவார்த்தை நடத்தல, வாங்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை வந்து யார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சினிமா செய்திகள் சேகரிக்கிற வலைபேச்சு சேர்ந்த அந்தரன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இவங்க கேதர் பண்ணுற நியூஸ் பார்த்தோம்னா ஒரு சிலது ஃபேக் ஆயிரும், ஒரு சிலது பார்த்தோம்னா உண்மையாக நடந்துரும். அந்த வகையில் இவர் சொல்லியிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தோம்னா ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் எல்லாம் வாங்கவே இல்லை, சன் டிவி எல்லாம் வாங்கவே இல்லை. அது பார்த்தோம்னா கிளப்பி விடப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தளபதியோட அரசியல் வீழ்ச்சிக்காக பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி டாக் போயிட்டு இருக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்களா? தளபதி பார்த்தோன்னா திமுகவை எதிரின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட சன் நெட்வொர்க்கே பார்த்தோன்னா திமுகவோட சன் நெட்வொர்க்கே வந்து தன்னோட திரைப்படத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பேச்சு பரவலாக இருக்கு இல்லையா? அதை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து திமுக எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அவர் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அதுதான் நடந்துட்டுருக்கு, அதுதான் உண்மைன்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சேட்டலைட் ரைட்ஸை பற்றி பார்த்தோன்னா சன் டிவி கிட்ட ஜனநாயக திரைப்படத்தோட டீம் எதுவுமே பேசவே இல்லை அப்படின்றது அவரோட ஒப்பீனியை வைக்கிறாரு. ஒன்று விஜய் டிவி, இல்லை அப்படின்னா ஜீ தமிழ் தான் ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை வாங்குவாங்க அப்படின்ற தகவல் நம்மளுக்கு கூடுதலாக கிடச்சிருக்கு. அதையும் அவர் இதை சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் பார்த்தோம்னா ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வந்து டிவிக்கே விஜய் அவர்கள் வந்து அங்கே கொடுக்குறாரு, இங்கே கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஒரு அவப்பெயர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபேக் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லா பிஸ்னஸும் முடிஞ்சிருச்சு. சேட்டலைட் பிஸ்னஸ் மட்டும்தான் பேலன்ஸ் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. இதை பற்றின அஃபீஷியல் அப்டேட் வந்து டீம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க ஏன் டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நிஜமாலுமே சன் நெட்வொர்க்கிட்ட தான் பேசியிருக்காங்களா, அதனால தான் டிலே ஆகுது அப்படின்னு நம்மளுக்கே சந்தேகம் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா போகணும் அப்படின்னா அவங்க ஒரு அஃபீஷியல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து உண்மையா பொய்யா இல்லையா அப்படிங்கிறது. இதுக்கு நடுவில் இன்னொன்று போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் பற்றின நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. சடனாக பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் அஃபீஷியல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அன்அஃபீஷியல் தான், ஃபேன் மேடு. ஸோ செகண்ட் சிங்கிள் பற்றின அப்டேட் வரப்போகுது அப்படின்னு மாதிரி இன்னொரு டாக் போயிட்டு இருக்கு. நம்ம நேற்றே பார்த்துருந்தோம், நேற்றில் அதுக்கு முந்தின நாள் பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி டீசர் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ செகண்ட் சிங்கிள் பற்றின நியூஸும் போயிட்டு இருக்கு. ரெண்டுல ஃபைனலாக எது வந்தாலும் செம்ம ஹாப்பி. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது டீசர் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். டேரக்டாக ட்ரெய்லர் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு ரெண்டுமே வேணும். ஏன்னா தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால டீசர் இந்த மந்தோட எண்டில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ட்ரெய்லர் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் மந்தோட எண்டில் இல்லைனா அப்படின்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணால் ஹாப்பியாக இருக்கும். ப்ரொமோஷன் ஹெவியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளோட ஒப்பீனியன். சரி பார்ப்போம் செகண்ட் சிங்கிளா இல்லை டீசரா அப்படிங்கிறது. ஆனால் கூடிய விரைவில் ஒரு அப்டேட் வரப்போது மட்டும் கன்ஃபார்மான நியூஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இதை பற்றி கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.